Hello friends, welcome to IBM Tech Tamil. லாஸ்ட் வீடியோஸில் ஃபைல்னால் என்ன, ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அதோட மோட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீட் அண்டு ரீட் லைன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு, ரீட் லைனுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை லைன் பை லைனாக ஃபெச் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைல் ஹேண்ட்லிங்கில் இன்றைக்கி ரீட் அண்ட் ரீட் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண IBM.txt அப்படிங்கிற ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். IBM.txtல லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண டேட்டா தான் இருக்குது. நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். டிஃபால்ட்டாக நம்ம ரீட் ப்ளஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் ஆப்ஷன் தான் பண்ணோம். அந்த மோடை நான் எடுத்துக்கிறேன். ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட் ஆக்சுவலி டிஃபால்ட்டாக நம்ம ரீட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் ஆஃப் ஓகே இதை அப்படியே ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணோன்னே டிஃபால்ட் எடுத்து வந்துச்சு. இப்போ ரீட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைலில் இருக்கக்கூடிய மொத்த கண்டென்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து அப்படி டிஸ்பிளே பண்ணிடும். இதுதான் வந்துட்டு ரீட் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. இப்போ ரீட் லைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணணும். ஒவ்வொரு லைனாக ரீட் பண்ணி நமக்கு ரீடாக கொடுக்கும். இப்போ நான் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக ரீட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ ரீட் லைன் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். நான் இங்கே ரீடுக்கு பதிலாக ரீட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லைனை மட்டும் இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட் லைன் மட்டும் வந்துச்சுங்களா. இப்போது நான் அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையுமே வந்துட்டு லைன் பை லைனாக ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரீட் லைன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரீட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா அந்த மொத்த கண்டென்ட்டையும் ஒரு அரே ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஒரு அரே ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணுதா, ஃபஸ்ட் லைன் வந்துட்டு ஒரு அரேவாகவும், செகண்ட் லைன் வந்துட்டு ஒரு அரேவாகவும், தேர்ட் லைன் அதே மாதிரி 6th லைன் வரைக்கும் 5 அரே 0th இண்டெக்ஸ்லேருந்து 5 இண்டெக்ஸ் வரைக்கும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ நம்ம ஃபார்வர்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக வந்துட்டு செப்பரேட்டாக பிரிண்ட் ஆகும். அது எப்படின்னா ஃபார் லைன் இன் ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட் லைன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு. இதில் நம்ம வந்துட்டு சும்மா ஒவ்வொரு லைனுக்கும் கேப் போடுறதுக்காக நம்ம வந்துட்டு நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம். சும்மா நம்ம டம்மி பிரிண்ட் போட்டுக்கலாம். IBM Tech Tamil அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லைனையும் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆஃப் லைன் நம்ம ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படிங்கிறதால இப்போ ஒவ்வொரு டைம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒவ்வொரு அரே ஃபார்மேட்டில் இருக்கிறதையும் லூப்பில் எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வந்துட்டு செப்பரேட் லைனாக வந்துட்டு பிரிண்ட் பண்ணும். இதோ வந்துடுச்சு. ஒவ்வொரு லைனுக்கும் வந்துட்டு IBM டெக்கும் வந்திருக்கு. அதே சமயத்தில் அந்த லைனோட வேல்யூ வந்துருக்குது. IBM டெக் அதே தான் இந்த IBM டெக் TXTலையும் இருக்கும். திஸ் இஸ் ரைட் அண்ட் ரீட் ஆர் W+ mod அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம ரீட் லைன் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி ரைட் லைன் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது எப்படின்னா டேட்டாவை நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுக்காம அரே ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அப்படி எப்படி கொடுக்குறதுங்கிறத அடிஷ்னலாக பார்க்கலாம். நான் ரீட் அண்ட் ரீட் லைன் மட்டும் பார்க்கலாம்னு நினச்சேன். அடிஷ்னலாக ரைட் லைனையும் சேர்த்து பார்த்துடலாம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் ரீட் லைன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எனக்கு எப்படி அரே ஃபார்மேட்டில் ஃபைல் வந்துச்சோ அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்துட்டு டேட்டாவை ரைட் லைனில் கொடுக்கணும். அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட் லைன் ஈக்குவல்ஸ் டு அரே ஃபார்மேட்டில் this is write content
for right line function dash n comma ஏற்கனவே 6 லைன் எழுதியாச்சு. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஒரு வேரியபிள், அதில் வந்துட்டு அரே ஃபார்மேட்டில் வச்சுருக்கேன். ஃபைல் ஆப்ஜெக்ட் டாட் சாரி ரைட் லைன்ஸ் ஆஃப் ரைட் லைன். இப்போதைக்கு நம்ம இதை கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபிள்யூவில் w plus file object dot sheet of 0. ஓகே, sheet of 0. இப்போ வந்துட்டு ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாரி, ரைட் லைன் டபிள்யூ ப்ளஸ் கொடுத்தோன்னே ஏற்கனவே இருக்கிற கன்னடை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரங்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ணிடுச்சு. ஸோ ஆக்சுவலி ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம லைன் ஆட் பண்ணது வந்துட்டு 2 லைன் கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் த ரைட் கண்டென்ட் ஃபார் ரைட் லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி 8th லைன் ஆஃப் த ஃபைல் அப்படிங்கிறதும் ரைட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் அரே ஃபார்மெட்லேயும் நம்ம வந்துட்டு டேட்டாவை அந்த ஃபைலை ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ரைட் லைன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ அடிஷ்னலாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் நேம். இது வரைக்கும் ரீட் ரைட் லைன்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.